பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சார், இந்த தாவேகா விசிகே அலையன்ஸ்ன்றது எப்படி சார் இருக்கு? நல்லா தான் இருக்கு. நேற்று அட்டோர்னி பிரி சோதரர்களுக்கான சைதாப்பேட்டையில் உள்ள அந்த சமூகநீதி அந்த பேரில் இருக்குது, அந்த ஹாஸ்டலுக்கு போய் அந்த அந்த சகோதரர்களுக்கு வந்து நல்ல தரமான உணவு வழங்கப்படணுங்கிறதுல என்ன நிலைமையில இருக்கிறத முதல்வரே போய் பார்த்துருக்காரு. எந்த முதல்வர் போயிருக்கிறாரு? அதை தம்பி வன்னியரசு கூட்டிட்டு போயிருக்காப்புல. பாராட்டுறேன், வாழ்த்துறேன். அதே மாதிரி ஓபிசி ஸ்டூடெண்ட் உள்ளதுக்கும் போகணுங்கிறது என்னோட கோரிக்கையாட்டு நான் வச்சுக்கிறேன். ஓகே, நான் அட்டவணை பிரிவு சகோதரர்களோட இதில் போனதை மனசார பாராட்டுறேன். நல்ல உணவு அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறத வரவேற்கிறேன். அதே மாதிரி ஓபிசி ஹாஸ்டல்களுக்கும் எல்லா இதுகளுக்கும் போய் இதை பண்ணணுங்கிறதும் என்னோட இதாட்டு நான் வச்சுக்கிறேன், கோரிக்கை வைக்கிறேன். இந்த சைடில் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியல, அதனால தான் சொன்னீங்க. எந்த முதல்வரும் போனதில்ல சொன்னீங்க. கடந்த ஆட்சியில் ஸ்டாலின் போயிருக்காரு. இல்லை, தெரிஞ்சு போயிருந்தா நான் எனக்கு மறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. போயிருந்தா நீங்க பதிவு பண்ணல. அது மிஸ்இன்ஃபர்மேஷனா இப்ப சமூக வலைத்தளங்கள் அப்படி இல்லை அந்த அமைச்சர் தம்பி மாண்புமிகு வன்னியரசு அவரு போயிருப்பாரு. அவருங்கிற லெவல்ல வேற யாரும் அந்த அமைச்சர்கள் ஒரு அதிகார இதோட வாருங்கன்னு கூட்டிட்டு போகக்கூடிய அளவுக்கு வேற இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க அசெப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கங்கிற அளவுல இவர் வன்னியரசு கூட்டிட்டு போயிருக்காங்கிற அடிப்படையில வேற யாரும் முதல்வர் போகலங்கிறத நான் ஒரு டெசில்ட்ரி அவுட்லுக்ல சொல்லியிருக்கிறேன். வேற பண்ணியிருந்தா அதை நீங்க பதிவு பண்ணுங்க. ஓகே. இல்ல என்னன்னா திருமாவளவன் சமீபத்தில் பேசும்போது கலைஞர் பேனா சிலையை உடைப்பேன்னு சொல்ற சீமான் வந்து உங்களுக்கு நண்பர் ஆயிட்டாரு, பொது வேட்பாளர் பேச்சு வருது. ஆனா நான் வந்து 15 வருஷமா 2009 இந்த கூட்டணி தாங்கி பிடிச்சிருக்கேன், நான் உங்களுக்கு எதிரி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ திமுக தான் தன்னை ஒதுக்கி வச்சிருக்குன்ற மாதிரி கிளைம் வைக்கிறாரு அவரு. இல்ல திருமாவளவன் பேசுற மாதிரி சீமானுக்கும் திமுகவுக்கும் ஒன்றும் நட்பு ஒன்றும் மலர்ந்துடல, ஒன்று நட்பு மலர்ந்துடல. 2 விழாக்கள் பேருக்கிறாப்புல பண்றாப்புல. சீமான் வந்து ஆன்டி விஜய் அரசியல் பண்ண நினைக்கிறார். அவருக்கு கால்குலேஷன் திமுக ஆண்ட கட்சி, அண்ணா திமுக ஆண்ட கட்சி விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 3 வருடம் டாஸ்மார்க் நடத்துறாங்க. நம்ம 3 வருடம் இருந்து மாறுபட்டு எனக்கு புதிய ஆளு விஜய்க்கு எதிர்ப்பு ஓட்டு தனக்கு வரணுங்கிற அரசியலை தான் சீமான் பண்றாரு. How far it going to materialize? இடைத்தேர்தலில் நிக்க போறதா சொல்றாரு. பட் பொது வேட்பாளர் இது இடைத்தேர்தலில் போட்டியிட அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். எல்லா தொகுதியிலும் நிற்பேன்னு சொல்றாரு, அம்பாசத்தில் நிற்பேன்னு சொல்றாரு. யார்கிட்டையும் ஆதரவு கேட்கலையே அவரு. அலகாபாத்ல பிபிசி சின்ன மாதிரி அம்பாசந்தத்தை சீமான் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு சீமான் வர்சஸ் விஜய்ங்கிறத அவரு முயற்சி பண்றாரு. இட் இஸ் ப்ரெரோகேட்டிவ். அதுல நான் என்ன பார்க்கறேன்னா, ஏடிஎம்கே 4 தொகுதியில நல்லா இருக்கு. என்னோட பார்வையில பெருந்துறை, கரூர், தாராபுரம், மதுராந்தகம் 4லயும் நல்லா இருக்கு. மற்ற தொகுதியில அம்பாசமுத்திரத்துல எஸ்பிசிபியா வச்சுதான். திமுகவும் அம்பாசமுத்திரத்துல 77 4வது இடம் போச்சு. 89 காமராஜ் ஆட்சி அமைப்பு ரவி அண்ணன் தான் வெற்றி பெற்றாரு. திமுக அங்க ஆட்சி கட்டில எம்ஜிஆரோட பெரிய வெற்றி ஓட்டிலையும் சீட்டிலையும் பெற்று 4 முனை போட்டியில வரும்போது அம்பாசமுத்திரத்துல தோத்த இடம். ஸோ அம்பாசமுத்திரம் களம் வந்து தனக்கு சட்டசபைக்குள்ள தன்னை கொண்டு போகக்கூடிய ஒரு களமா இருக்கும்னு சீமான் எதிர்பார்க்கிறார். அவ்வளவுதான். மற்றபடி நான் டெல்லியில இப்போ போயிட்டு வரும்போது கூட அர்ஜுன் ராம் மேக்வால் சொன்னது, பாஜக வளர்ச்சிக்கு நமக்கு திருமாவளவன் சீமான் மாதிரிப்பட்ட ஆள் வேணும்னு சொன்னாப்புல. இல்ல அது மட்டும் இல்ல, சீமானை பற்றி ரொம்ப சிலாகிச்சே பேசினார். சீமான் 8% ஓட்டு மக்களவையில் எடுத்ததும் 4ஆ குறைஞ்சி போனதும் அவருக்கு தெரிஞ்சது. நான் சென்னை ஏர்போர்ட்ல அர்ஜுன் ராம் மேக்வாலை பார்க்கும்போது சீமானுக்கு ஓட்டு குறையாதுன்னு சொன்னீங்களே, குறைஞ்சி போச்சேங்கிறது என்கிட்ட கேட்டார். மோடி சீமானை என்டிஏக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணது, அலுவாலியா அண்ணி ஒரு ஐபியில் ஒரு பெரிய அதிகாரியை அனுப்பி ராஜ்யசபா சீட்டு கொடுத்து வாங்கன்னு சொன்னது, மோடி சீமான் வந்து மறுத்ததையும் எல்லா விஷயம் சொன்னார். நமக்கு திருமாவளவன் சீமான் போன்றவங்க வேணும்னு கேட்டாங்க. இன்னைக்கும் சீமான் 8 விழுக்காடு மக்களவையிலேயே 4 விழுக்காடு அசம்பிளியும் எடுத்தவரை என்டிஏக்குள்ள வருவார்னா எம்பிஎம்எல்ஏ இல்லாதவரை கூட மோடி வந்து இந்திரா காந்தி குடும்பத்துக்கு எதிராக தென்னிந்தியாவில் மட்டுமில்லை இந்தியாவில் உள்ள தமிழர்கள் மத்தியில ஒரு ஆயுதமா பயன்படுத்துறதுக்கு கேபினெட் மினிஸ்டரே கொடுக்கறதுக்கு தயார் தான். அதே மாதிரி 2 எம்பிக்கள் கொண்ட
திருமாவுக்கும் ரவிக்குமாருக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா திருமாவை கேபினெட் ஆக்கிறதுக்கு மோடி தயார் தான். தமிழ்நாட்டுக்குள்ள நமக்கு சீமான் திருமா மாறிப்பட்ட ஆட்கள் வேணும், அண்ணாமலை போன பிறகு அதைத்தான் டெல்லியில உள்ள பாஜக தலைவர்கள் சொல்றாங்க. பட் இப்ப 2 சந்தேகம் என்னன்னா திருமாவளவன் எந்த பதவியிலும் இல்லாத ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி 8 விழுக்காடு எடுத்த சீமான எதிரியா நினைச்சு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னோட பார்வை. இல்ல இதுல என்னன்னா 2 விஷயங்கள். இப்போ திருமா வந்து தாவேக்கா அரசுக்கு வந்து வெற்றி பெற்றல எனக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் திமுக கூட்டணி திமுக தான் ஜெயிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்லாம். அது திருமாட்ட நியாயம் இருக்கு. காட்டுமன்னார் கோயில்ல திருமா நிற்கும் போது நான் நிப்பாரு திரும்ப எவ்வளவுக்குள்ள பேசினேன், நான் மாற்றி மறிச்சு பேசக்கூடிய ஆள் கிடையாது. ஏன் திரும்ப அவரை நிற்க விடாம பண்ணாங்க? விட்டுருக்கணும் இல்ல. இப்போ வந்து அவர் வந்து இப்போ இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் நோட்டோன்னே இப்போ ஆதவ அர்ஜுனா ராமதாஸுடன் தொடர்ந்து அன்புமணியோட தொடர்ந்து மீட்டிங் இருக்கு, ஒரு பேட்மிண்டன் விளையாடின இதெல்லாம் நடக்குது. ஸோ தாவேக்கா வந்து விசிகாவை வந்து ஒரு ஸ்டெப் கொடுக்குறாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாங்கள் அந்த சைடும் போயிடுவோம். விஜய் பிளேயிங் கார்ட்ஸ் க்ளோஸ் ஹிஸ் செஸ்ட். என்ன நினைக்கிறார் விஜய்னு தெரியல. 4 ரெடியா தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. 2 மந்திரி கிடைச்சா அவங்க 4 எம்எல்ஏக்கு அவங்க இவங்க சௌமியா அன்புமணி கணேஷ்குமார்னா அவங்க ஏத்துக்கிடுவாங்க. 2க்கு 1 4க்கு 2ங்கிறத அவங்க ஏத்துக்குவாங்கன்னு தான் நான் கருதுறேன். ஆனா விஜய் இந்த மேட்டர்ல என்ன கால் எடுக்க போறாங்கிறது சஸ்பென்ஸா இருக்கு. இன்னைக்கு அதை பற்றி பத்திரிகையாளர்கள் ஓரளவு நல்லாவே சந்திக்கிறார் இவர் நம்ம நிர்மல்குமார். அவர் வந்து இது விஷயமா பியாண்ட் மை கண்ட்ரோலுங்கிறதுல யூகங்கிற அடிப்படையில் அதை கடந்து போயிடுறாரு. அதுல ஒரு பதில் சொல்ல முடியாம. ஸோ விஜய் alone can call shots in it. He alone can decide. இப்போ அப்படி எடுக்கும் பட்சத்தில் திருமாவும் அன்புமணியும் ஒரே கூட்டணி தொடர முடியுமா? அந்த இடம் வந்து அலையன்ஸ்ல தொடர மாட்டாங்கிறார் திருமா. ஆனா கவர்மெண்ட் தொடர கவர்மெண்ட்ல அவர் அப்டேட் பண்ணல. அவரு சொல்றாரு, நீங்க அதுல சிரிக்கிறது உங்க இல்ல அவரோட நிலைப்பாடுல. நான் வந்து திருமாவளவனுக்கு பிளஸையும் சொல்லுவேன் மைனஸையும் சொல்லுவேன். திருமாவளவன் அழிஞ்சு போயிடணும்னு என்னைக்கு நினைச்சோம் இல்லை. ஸோ திருமாவளவன் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவன் சொல்றதுக்கும் நான் சொல்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. இதை பறையர் சமூக சகோதரர்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி, அவ்வளவுதான். நம்ம பறையர் மறையர் சிவன் பறையர் நீ மோடியே பேசணும்னு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இல்ல இதுல வந்து என்னன்னா இப்போ ரீசெண்டா இந்த மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அவர் வந்து திருமா வந்து அப்பவே என் கூட சேர்ந்தாருன்னா என்னத்துக்கு மத்திய அமைச்சராக இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட் கொடுக்குறாரு. உண்மை. இன்னைக்கும் அமித்ஷா அதை விரும்புறாரு. அமித்ஷா பிறந்தநாள் வாழ்த்து கூறினாருன்னு திருமாவளவன் சொல்லும் போது ரிமைண்ட் பண்ணி பாருங்க அந்த வீடியோவை. அந்த வந்த சகோதரர்கள் என்ன கைத்தட்டு பண்ணி ஆர்ப்பரிக்கிறான். திருமாவளவனுக்கு ஹோம் மினிஸ்டர் மத்தியில் இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும்போது எவ்வளவுக்குள்ள பெரிய சோசியல் வெளியேஷன் நான் நினைக்கிறான். அப்ப திருமாவும் டிவிக்கு கிட்ட ஒரு ஹார்ட் பார்க்கிங் நான் நினைச்சேன் என்டிஏ கூட போவேன் அப்படின்ற ஒரு ஹார்ட் பார்க்கிங் எடுத்துக்கலாமா? அது பார்கெனிங்காக அதை பயன்படுத்தல, ஒரு மெசேஜ் அதை சொல்றாரு. எனக்கு அதுவும் இருக்கு என்றாலும் நான் இது பண்ணுவாங்கிறது காட்டுறாரு. இப்ப சீமான் தனிச்சு தான் போட்டிடுறாரு. மோடி எந்த அளவுக்கு சீமான் மதிக்கிறாரு, ஒரு சகோதரத்தோட இருக்காருன்னு எனக்கு தெரியும். பட் அதை ஒரே ஒரு இடத்துல மட்டும் சீமான் சொன்னாரு. ஒரு அலுவாலியா போலீஸ் ஆபீசர் ஐபில உள்ளவரு சீமான கூப்பிட்டார், ராஜ்யசபா தாரான்னு சொன்னதை சொன்னாரு. சோ உடனே அவர் போயிருவாருன்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி திருமாவளவன் போயிருவாருன்னு அர்த்தம் இல்லை. இல்ல பட் இந்த மாதிரி கொண்டு ஏன்னா இவர் வந்து நான் என்டிஏல எனக்கு ஆஃபர் இருக்குன்னு சொல்றதும் அவங்க வந்து பாமக கிட்ட ஒரு நெருக்கத்தை காட்டுறதும் அந்த 2 கட்சிகளுக்குமே ஒரு நீங்க பார்கெயின் பண்ணா நாங்களும் பார்கெயின் பண்ணுவோன்ற அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் தானே வம்சி. பொலிட்டிக்ஸ் ஒன்லி மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ், அதுல தப்பு இல்லையே. இல்ல திருமா மட்டும் இல்ல இந்த கூட்டணி சேர்ந்த மற்ற கட்சிகளுமே திமுக பாஜக போயிடக்கூடாது. திருவாசலுக்கு திமுக பாஜக அது அவங்க கையில் இல்லைங்க. இப்போ சீமான் வந்து தனிச்சு போட்டிடுறாரு, ராகுல் வரக்கூடாது மோடி தான் வரணும்னு ஒரு முடிவுக்கு வராரு. வரல, நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். மோடி கூட போனா என்ன தப்பு? சோ இதெல்லாம் அந்தந்த கட்சிகள் எடுக்க வேண்டிய முடிவு அவங்க நன்மைக்கு. இப்ப ஸ்டாலின் வந்து மோடி கூட வரக்கூடாதுன்னு அவர்கள் பண்றாங்க. நான் வரணும்னு சொல்றேன், வந்தாதான் உங்களுக்கு லாபம் அல்லது பெருத்த நஷ்டம் இருக்குன்னு ஆதாரத்தோட சொல்றேன். ஸ்டாலின் தான் முடிவு எடுக்கணும், சீமான் தான் முடிவு எடுக்கணும், திருமா தான் முடிவு எடுக்கணும். பட் திருமா வந்து ஸ்டாலின் போயிடக்கூடாது போயிட்டு திருமாவும் இல்லை. இப்போ நவாஸ் கனின்னு சொல்ற மற்றவங்கலாம் திமுக பாஜக வலையச்சிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நவாஸ் கனி முஸ்லிம் லீக் எம்பி. அவங்க வந்து
ஆன்டி பிஜேபியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்க வந்து ஆசைப்படலாம். பட் நீங்களே ஸ்டாலினை டிஷ் பண்ணிக்கிட்டு விஜய் கூட்டணிக்கு பெய்யாச்சு. என்ன விஜய் ஸ்டாலினுக்கு சப்பார்டினேட்டா வருவாரா? வரமாட்டாருல. 35 எடுத்தவர். அதுதான் திரும்பவும் அதுவும் சொல்றாரு, தாவேக்காவும் திமுகவும் ஒரே அணியில செயல்படும், இந்தியா கூட்டணி இருக்கணும்ன்ற அந்த அது சொல்லிட்டாங்க. அது என்ன ஷீட் ஷேரிங், என்ன இது, யார் யாருக்கு சப்பார்டினேட்டு, ஒரு தேர்தல் வச்சு முடிவு பண்றீங்களா? அதெல்லாம் நடக்கிற கதையா? அப்படின்னா உங்களுக்கு அந்த அச்சம் இருக்கு. ரவீந்திர துரைசாமி மோடிக்காக, ஓபிசி மோடிக்காக அன்னையில இருந்து தந்தை பெரியார் இருந்து மோடியின் வெற்றியை பாராட்டியிருப்பாருன்னு 14 இருந்து சொல்லக்கூடிய நாம மோடி தலைமையில ஒரு வின் அலையன்ஸ் 29 உருவாக்கிடுவானுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கு. அவ்வளவுதான். ஓபிசின்னு சொன்னோன்னா அதுவும் சொன்னாரு, 9 மந்திரி எங்களுக்கு கூட கிடைச்ச உடனே எங்களுக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட மக்களை திருப்பறதுக்கு ஒரு சதி நடக்குது அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லியிருக்காரு. திருமாவன் பேச்சுகள் ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த அளவுக்கு இல்ல அது அவரு அதை சொல்லி அந்த வகுப்பு மக்களை கன்சால்டேட் பண்றதுல தப்பு இல்லையே. எந்த இருதய சாம்ராட்னு தான் நாம மோடியை சொல்றோம். ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு தலைவராக தான் அவர் முன்னிறுத்தும். அதே மாதிரி அவரு அட்டவணை பிரிவு மக்களுக்காக அதை சொல்லி அதை முன்னிறுத்துறது அவருக்கு உரிமை, திருமாவுக்கு உரிமை. ஸோ இதுல என்னன்னா, தாவேக்காவை பொறுத்தவரை வந்து அவங்க பாமகன்றது ஆரம்பத்திலேயே அவங்க முயற்சி பண்ணாங்க, 2 விட 4 தான் பெருசு. பட் ஏன்னா அவங்க எஸ்சி ஓட்டு அதிகமாக இருந்தால் பாமக வேண்டான்னு நினைக்கிறாங்க. பட் இப்போ வந்து ஒரு கம்பல்ஷனுக்காக அந்த பக்கம் போக நினைக்கிறாங்களா? அன்புமணியும் சில தாவேக்கா அரசாங்கம் பாராட்டி இருக்காரு. அன்புமணி தாவேக்கா அரசை பாராட்டத்தாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு பல விஷயங்கள பாராட்டத்தானே பண்றாரு. அவங்க வந்து 15 வருஷமா அவுட் ஆஃப் பவர்ல இருக்காங்க. தலித்தலில் மனை இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல்னு டாக்டர் ஐயா தலித்த மந்திரி ஆகும்போது ஏற்காடு பொதுக்குள்ள நான் தான் அதை பாராட்டி பேசினேன். அது பிறகு NT சண்முகம், இது தென் AK மூர்த்தி, வேலு, நிறைய அமைச்சர்கள், ஒரு 3 மக்களவை தேர்தலுக்குள்ள அவங்க இருந்தாங்க. 2009 இருந்து அவங்களுக்கு பின்னடைவு. 2009 இருந்து பின்னடைவு. அந்த பின்னடைவுக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜியும் ஒரு காரணம். ஓகே, 2009 திருமாவளவனை இது யூட்டிலைஸ் பண்ணி அவங்கள தோக்கடிக்கலாம் போது கலைஞர் வந்து அவ்வளவு தொகுதியிலையும் தோக்கடிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு 2014 ஒரு சீட்டு ஜெயித்தாங்க. அதுக்கு பாஜக வந்து அன்னைக்குள்ள லெவலில் 3 MPக்கு ஒரு MOS, 6 MPக்கு ஒரு கேபினெட்டு, பஸ்வானுக்கு 6 MPக்கு ஒரு கேபினெட்டு, உபேந்திர குஷ்வாவுக்கு 3 MPக்கு ஒரு MOSன்னு கொடுத்தாங்க. அன்புமணி கொடுக்கல. அதுக்கு பிறகு 2019 காங்கிரஸ் இன்க்ளூசிவ் DMK அலையன்ஸுக்கு வந்துடலான்னு பார்த்தார்ல. அது வந்து ராமதாஸ் கூட காங்கிரஸ் கூட போனாலும் போவேன், பாஜகவோட போக மாட்டேன்னாப்ல. அப்போ அந்த இடத்துக்குள்ள மிக கடுமையான ஒரு போர் சுனில் கனகூல் மூலமாட்டும் தமிழகம் அன்றைய திராவிட முன்னேற்ற கழக அணியின் தலைவர் MK ஸ்டாலின் மூலமாட்டும் நம்ம தான் இது பண்ணோம். கடைசி கட்டம் கனிமொழி பசிப்பிடி மருத்துவர்னு ராமதாஸ் எடப்பாடி சொன்னதை வச்சு பாமக அந்த அணியில இடம் பெறாம விசிக பெற்றாங்க. விசிக ஸ்வீப் பண்ணிட்டாங்க. பாமக எல்லா இடமே வாஷ் அவுட் ஆயிட்டாங்க 19. ஸோ 24 அவங்க பாஜக அணியில நின்று தோத்துட்டாங்க. ஸோ 9, 14 ஒரு சீட்டு, 24 ஒன்றும் வரல. ஸோ 3 மக்களவை தேர்தலில் அவங்க தோத்துட்டாங்க. மத்திய அதிகாரம் அவங்களுக்கு இல்லை. இப்போ மாநில அதிகாரம் ஒரு கங்க அசம்பிளி வந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த கங்க அசம்பிளிக்கு வந்து திமுகவையும் அந்த கூட்டணி கட்சிகளையும் தோக்கடிச்ச விஜயும் எடப்பாடியும் சேர்ந்து தான் மந்திரி சேவை அமைச்சிருக்கணும். இதுவே வந்து சட்டப்படி சரினாலும் தர்ம நியாயப்படி ஸ்டாலின் முதல்வர் சொன்னவங்களை வச்சு பண்றது நியாயத்துக்கு புறம்பானது தான். ஸ்டாலினை தோக்கடிச்ச 4 பேர் இவர்கிட்ட இருக்காங்க, பாமக இருக்காங்க. அவங்களுக்கு கூட 2 மந்திரி கொடுக்கலாம். அது வந்து விஜய் எடுக்க வேண்டிய முடிவு. அதான் சொன்னேன், விஜய் playing God's close to his chest. He alone can't do and undo things in TVK. He has to take the decision. பாமக வந்து இப்போ 29 NDAல இருப்பது ப்ரிஃபர் பண்ணுவாங்களா, இல்லாட்டி அது TVK காங்கிரஸ் அணியில இருக்க ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? ஃபார் பெச். இப்போ மந்திரி பதவி எடுத்துட்டு அந்த அணிக்கு போற மாதிரி தானே. ஃபார் பெச்டு இதெல்லாம் நம்ம தேர் ஆர் லாங் பீரியட். ஓகே, இப்போ களம் என்பது இப்போ பாமகவுக்கு களத்தில் அவர்களுக்கு சோசியல் ரிலேட்டட் ஆப்போனண்ட் இப்போ விசிகாவா தேமுதிகவா? இன்னைக்கு வந்து பாமகவுக்கும் விசிகாவுக்கும் இப்போ அதிகாரம். மக்களவை தேர்தல் இன்னும் 2.25 வருஷத்துக்கு பிறகு வரும்போது பிரைம் மினிஸ்டர் இன்க்ளூசிவ் கேண்டிடேட் அலையன்ஸுக்குள்ள போனோம். அவ்வளவுதான். இந்த இடத்துல ஸ்டாலின் தான் சிக்கிடக்கூடாதுங்கிறது தான் ஸ்டாலின் திமுக கிட்ட நான் அலர்ட் பண்றேன். சரி, ஓகே சார், எவ்வளோ தூரம் இணைஞ்சு எங்களோட கேள்வி பதில் சொல்ல மாட்டேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.